இது மாற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு விபத்துன்னு சொல்லலாம். ஒரு விபரீத விபத்து, ஒரு அரசியல் பேரிடர். அவர் என்ன சொன்னாலும் தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேர் நம்புவாங்க. புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது புஷியானந்த் அப்படின்னு சொன்னா கூட ஆமா அப்படின்னு நம்ப இங்கே ஆள் இருக்கு. கர்நாடகாவுக்கு வந்து ஒரு போற முன்னெடுப்பு வந்து தப்புன்னு சொல்றீங்க. அதாவது 100 விழுக்காடு முட்டாள்தனம். ஒன்று முட்டாள்தனம் இல்லை அயோக்கியத்தனம். அவர் என்னங்க பண்ணுவாரு? கர்நாடகா வரைக்கும் போனாரு, பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அவன் தண்ணி தராதுக்கு இவர் என்ன பண்ணுவாரு? ஓகே, அந்த சீனை கிரியேட் பண்றதுக்கு தான் விஜய் மேல வந்து ஒரு மிதவாத பார்வை வரும், பாவம் அப்படின்னு வரும். அப்படி ஏமாத்துறதுக்கு தான் அந்த வேலையை ஒழிய இல்லை ஆக்கப்பூர்வமா எதுவுமே கிடையாது. இப்ப நான் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணுவேன்னா ஒண்ணு பண்ணுங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்க. டி.கே. சிவகுமார்ட்ட போகாதீங்க. டி.கே. சிவகுமாருக்கு பாஸ் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பேர் ராகுல் காந்தி. அவர் டெல்லியில் இருக்காரு, கர்நாடகாவில் இல்லை. டெல்லிக்கு போங்க. சட்டத்தை மதிக்காம சண்டித்தனம் பண்றாரு டி.கே. சிவகுமார். தண்ணியை கொடுப்பதற்கு சட்டத்தை பின்பற்ற சொல்லுங்க அப்படின்னு டி.கே. சிவகுமாரை பத்தி ராகுல் காந்திட்ட விஜய் பேசட்டும். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது, திருவிழா போல கொண்டாடுங்க. ஆனா என்ன சொல்லணும்? கர்நாடகா தண்ணியை விட்டுச்சு, மேட்டூர் அணை தண்ணி வந்துருச்சு, மேட்டூர் அணையில தண்ணி வரப்போகுது காவிரி படுகைக்கு. தண்ணி வர்றனால விவசாயிகள் வந்து திருவிழா போல கொண்டாடுங்க, நல்ல விவசாயம் பண்ணுங்க, அதான் பேசணும். காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கிடையே மோதல் அப்படின்னு அதை அடக்குமுறையினோ ஒடுக்குமுறையினோ அரச வன்முறையினோ அரச பயங்கரவாதமோ ஒரு வார்த்தை இல்லை. காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கிடையே தகராறு மோதல்னா சமப்படுத்தக்கூடிய வேலை தானே. திமுக வந்து இரட்டை வேடம் வரும், இங்க வந்து எதிர்க்கும், அங்க ஆதரிக்கும். ஆனா தாவேகா பொறுத்த வரைக்கும் ஒரே வேடம், அங்கேயும் ஆதரவு இங்கேயும் ஆதரவு. மனோன்மணி சுத்தனார் தான் தமிழ் தாய் வாழ்த்தை எழுது. அப்ப அவர் பேர்ல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலே தமிழ் தாய் வாழ்த்து 3வது தலைப்பு. நான் கொளத்தூர்ல கொத்து புரோட்டா போட்டேன், ஆளுநரா ஆளு புரோட்டா போட்டு. நம்பிக்கை மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சிறப்பு நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். தேர்தல் பணியில் ரொம்ப பிஸியாக இருந்தீங்க, அதுக்கப்புறம் நம்ம சந்திக்கிறோம். தேர்தல் முடிஞ்சு ஒரு எதிர்பாராத ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்கிறது. அந்த கட்சிக்கு பெரிய அளவில் எதிர்ப்பாக இருந்தது நீங்கள் தான். இன்றைக்கி அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 100 நாள் முடிஞ்சிருக்கு. எப்படி இருக்குது இந்த ஆட்சி? இது மாற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு விபத்துன்னு சொல்லலாம். ஒரு விபரீத விபத்து, ஒரு அரசியல் பேரிடர் அப்படின்னு சொல்லலாம். அதனால் 1967 வந்து திமுக ஆட்சி கட்டில் அமருது. 57 ஆண்டுகள் திமுக அதிமுக மாறி மாறி ஆண்டுச்சு. மாற்றுங்கிற முழக்கத்தை முன் வச்சு நம்ம தேர்தல் காலத்துக்கு வந்தோம். ஆனால் மக்கள் வந்து உண்மையான மாற்றத்தை தேடாமல் திரை கவர்ச்சியை நாடி இந்த கட்சியை வந்து ஆட்சி கட்டில் அமைத்திருக்காங்க. இந்த 100 நாள் ஆட்சிங்கிறது வந்து முழுக்க முழுக்க ஒரு மோசமான ஆட்சிக்கான தொடக்கம், ஒரு திறவுகோல் அப்படின்னு பார்க்கலாம். கடந்த கால ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் வந்து ஆண்ட திமுகவோ அதிமுகவோ வந்து ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல் அப்படின்னா அந்த பிரச்சனையோட அடி என்ன வேறு என்னன்னு தெரியும். ஆனால் அதை தீர்வை தரமாட்டாங்க, கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தாவேகாவுக்கு வந்து பிரச்சனையோட அடியும் தெரியாது, வேரும் தெரியாது, தொடக்கமும் தெரியாது, முடிவும் தெரியாது. அதுபோல் வந்து இருக்கக்கூடிய ஆட்களில், அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஆட்களில் வந்து யாருக்கும் துறை சார்ந்த நிபுணத்துவமோ புரிதலோ இல்லை வந்து தொலைநோக்கு பார்வையோ இல்லை மக்கள் மீது அக்கறையோ அன்போ எதுவுமே கிடையாது. எல்லாம் வந்து கெடுவாய்ப்பாக வந்து அமர்த்தப்பட்டாங்க. இந்த 100 நாள் ஆட்சிங்கிறது முழுக்க முழுக்க விளம்பர காட்சி. இதில் வந்து தமிழ்நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்களில் காமராசரை தொடங்கி ஜெயலலிதா வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க, யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சலுகை வந்து விஜய்க்கு இருக்குது. விஜய் என்ன சொன்னாலும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு 50 லட்சம் பேராவது கண்மூடித்தனம்னு நம்புவாங்க. அதாவது இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், முகநூல் போன்ற தளங்கள் இருக்குது, சமூக வலைதளங்கள் இருக்குது. அதில் வந்து நான் 10 லட்சம் பின்தொடர்பாளர் வச்சுருக்கேன், நான் வந்து 5 லட்சம் பின்தொடர்பாக வச்சுருக்கேன், 10,000 பின்தொடர்பாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுபோல் தமிழ்நாடு முழுக்க 5 கோடி பின்தொடர்பாளர் வச்சுருக்கக்கூடிய ஒரு நபர் தான் விஜய். அவர் என்ன சொன்னாலும் தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேர் நம்புவான். புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது புஷியானந்த் அப்படின்னு சொன்னால் கூட ஆமாம் அப்படின்னு நம்ப இங்கே ஆள் இருக்குது. சூரியன் வந்து கிழக்கு ஒதுக்கல வடக்கு ஒதுக்கின்னு சொன்னால் கூட அதை ஏற்றுக்க ஆள் இருக்குது. அப்போ என்ன சொன்னாலும் நம்புவாங்கிறதுனால அதை மூலதனமாக பயன்படுத்தி கொண்டு மக்களை திரும்ப திரும்ப ஏமாற்ற முயற்சி பண்ணதே ஒழிய உண்மையான தீர்வை பெற்று தரணும், மக்கள் நடந்த வந்து சாத்தியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கல. அதுக்கு உதாரணம் என்னென்னா இந்த காவிரி சிக்கல். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படணும் குருவி சாகுபடிக்காக. இந்த ஆண்டு திறக்கப்படலை. ஜூன் போய் ஜூலை போய் ஆகஸ்ட் வந்தும் கூட மேட்டூர் அணை வந்து திறக்கப்படலை. அதன் விளைவாக குருவி சாகுபடி வந்து பொய்த்து போச்சு. இதில் வந்து நீர்வளத்துறை அமைச்சர் புஷியானந்த் வந்து இது குறித்து என்ன பேசினார்? காவிரி படுகையில், தஞ்சாவூரில், திருவாரூரில், நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பார்த்து
அவங்களோட கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை, இல்லை வயல்வெளியை போய் அங்கே ஆய்வு பண்ணி குருவை எப்படியெல்லாம் அங்கே கருகி போய் கிடக்குது அப்படின்னு பார்த்தாங்களான்னா எதுவுமே கிடையாது. இதில் வந்து காவிரி ஆணையம் சொல்லியும் கூட நாங்கள் தண்ணி தர மாட்டோம் அப்படின்னு கர்நாடக அரசு திட்டவட்டமாக மறுக்குது. அதுக்கு வந்து விஜய் வந்து ஒரு முன்னெடுப்பை செஞ்சார். என்னன்னா பேச்சுவார்த்தை, டிகே சிவகுமாரோட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்ட்டு. யார் முதல்ல பேச்சுவார்த்தை நடத்த வந்து அழைப்பு விடுத்தா அப்படின்னு கேட்டால் டிகே சிவகுமார் இல்லை, விஜய் தரப்புலேருந்து தான் அணுகப்படுது. நான் பேச்சுவார்த்தைக்கு போக போகிறேன் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக எந்த செய்தியும் வரல. பேச்சுவார்த்தைக்கு போகலை, ரத்த ஆயிடுச்சு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக எந்த செய்தியும் வரல. எல்லாமே செய்திகள் வந்து கட்சி விடப்படுது. அதில் வந்து டிகே சிவகுமார் வந்து வாங்கன்னு கர்நாடகா கூப்பிடுறாரு. முதல்ல கோரிக்கை வைக்கிறாருன்னா வரணும்னு. அவர் வாங்கங்கிறார். அவர் வர சொன்னது வந்து பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணியை பங்கிட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இல்லை, வாங்க உங்களுக்காக உலங்கு ஊர்தி ஏற்பாடு பண்ணுறோம், அணையை, ஏரிகளை, நீர்நிலைகளை எல்லாத்தையும் பார்வையிடுங்க, நதிகளை பார்வையிடுங்க, பார்த்துட்டு தண்ணி இல்லைன்னு போய் அங்கே சொல்லுங்க அப்படின்னு தான் டிகே சிவகுமார் கூப்பிடுறாரு. இந்த பேச்சுவார்த்தை மூலமாக வந்து என்னத்தை சாதிக்க முடியும்னு தெரியல. சட்டமன்றத்தில் சொல்கிறாரு விஜய், 2 நாட்டுக்கிடையே பிரச்சனையை கூட அவங்க பேசி தீர்க்கிறாங்க, அதே போல பேச்சு தீர்க்க முடியாதான்னு ஒரு முன்னெடுப்பு செஞ்சோம். ஒரு அவமானம் வந்தா தமிழ்நாட்டுக்காக நானே அந்த அவமானத்தை தாங்க தயார்ங்கிறார். நல்ல விஷயமா தானே இருக்கு. ஒரு தமிழ்நாட்டுக்காக அந்த அவமானத்தை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்றாரு. இதெல்லாம் படத்துல பேசலாம். கர்நாடகாவுக்கு வந்து ஒரு போற முன்னெடுப்பு வந்து தப்புன்னு சொல்றீங்களா? அதாவது 100 விழுக்காடு முட்டாள்தனம்ங்க. ஒன்று முட்டாள்தனம் இல்லை அயோக்கியத்தனம். ஏன்னா நீங்க காவிரி வரலாற்றை படிக்கணும்னா குறைந்தபட்சம் இணையத்தில் போட்டு கூகுளில் போட்டு தேடினீங்கன்னா, இல்லை சாட்சி வீட்டில் போட்டு தேடினீங்கன்னா கூட காவிரி குறித்தான அடிப்படை புரிதல் கிடைக்கும். காவிரி சிக்கலை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாங்கிற நிலைமை 1970 ஏற்பட்டுச்சு. ஏற்பட்ட பிறகுதான் அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை மூலம் இனி தீர்வு காண முடியாதுங்கிற இடத்துக்கு போன பிறகுதான் தண்ணீர் தகராறு சட்டம் 1956 படி 90ஆம் ஆண்டு வந்து நடுவர்மன்றம் அமைக்கப்படுது. விபி சிங் ஆட்சி காலத்தில் 91 வந்து 205 டிஎம்சி தண்ணி தரணும் அப்படின்னு நடுவர்மன்றம் இடைக்காலத்தில் கொடுக்குது. 2007 இறுதி தீர்ப்பு 192 டிஎம்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கும் பிறகு 2017-18 காலகட்டத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு பெங்களூரில் தண்ணீர் தட்டுப்பாடு இருக்குது, தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர் மட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 177.25 டிஎம்சி தண்ணி தரணும் அப்படின்னு சொல்லுது. ஒரு ஆண்டுக்கு கர்நாடக அரசு வந்து 177.25 டிஎம்சி தண்ணி தரணும். அதை வந்து மாத வரையாக பிரிச்சிருக்காங்க. இவ்வளவு மாதங்களுக்கு இந்த மாதங்களுக்கு இவ்வளவு இருந்துட்டு. ஆனால் அந்த தண்ணியை தரமாட்டேன் அப்படின்னு கர்நாடக அரசு வந்து உண்மையிலே வந்து ஒரு அடாவடித்தனத்தோடு நடக்குது. நீங்கள் சொல்லப்போனால் மேட்டூர் அணை திறக்கப்பட்ட காலகட்டத்தில் 500 டிஎம்சிக்கு குறைவில்லாமல் பெற்று வந்தோம். இன்னைக்கு 177.25 அளவுக்கு வந்திருக்கோம். இதுவே வந்து ஒரு வஞ்சனை, ஒரு ஏமாற்று தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட அநீதி தான். அந்த 177.25 டிஎம்சியும் ஒரு ஆண்டு கூட இது வரைக்கும் கொடுத்ததில்லை. எப்போ கர்நாடகாவில் மிதமிஞ்சி அளவில் மழைப்பொழிவு இருக்கோ அப்போதான் வந்து அவன் திறந்து விடுவான். உபரி நீர் திறக்கிறது மட்டும் அதுதான் வடிகால தான் தமிழ்நாட்டை பயன்படுத்துகிறான். அப்போ பேச்சுவார்த்தை மூலம் எப்படி தீர்க்க முடியும்? நடுவர்மன்றம் சொல்லி, நடுவர்மன்ற தீர்ப்பு இருந்து, உச்சநீதிமன்ற உத்தரவு இருந்து, காவிரி மேலாண்மை ஆணையம் சொல்லி, யார் சொல்லியும் கேட்காத டிகே சிவகுமார் வந்து விஜய் போய் பேசினவொடனே தண்ணி கொடுத்துவாரா? அவர் கொடுக்க மாட்டார். விஜய்க்கும் தெரியும். ஏன் போறாருன்னா, அங்கே போன உடனே டிகே சிவகுமாரோட பேச்சுவார்த்தை நடத்துகிற அந்த புகைப்படம் வெளியாகும். அப்போ வந்து அங்கே ஒரு குவளையில் தண்ணி வச்சாங்க, அந்த தண்ணியை கொடுத்தா தான் இந்த தண்ணியை குடிப்பேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இங்கே கருத்துவாக்கம் செய்யப்படும். அவர் கெஞ்சினாரு, கதர்னாரு, பதர்னாரு. ஒரு பொது புத்தி இருக்குல்ல, பொது சமூகம் என்ன நினைக்கும்? அவர் என்னங்க பண்ணுவாரு? கர்நாடகா வரைக்கும் போனாரு, பேச்சுவார்த்தை நடத்தினாரு, அவன் தண்ணி தராதுக்கு இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு அந்த சீனை கிரியேட் பண்றதுக்கு தான் விஜய் மேல வந்து ஒரு மிதவாத போக்கு வந்து வரும். வந்து ஒரு மிதவாத பார்வை வரும். அவர் பாவம் அப்படின்னு வரும். அப்படி ஏமாத்துறதுக்கு தான் அந்த வேலையோடைய இதில் ஆக்கப்பூர்வமாக எதுவுமே கிடையாது. நீ என்ன சொல்லப்போனா குண்டுராவ் ஆட்சி காலத்தில் எம்ஜிஆர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்புறம் ராமகிருஷ்ண ஹெக்டே காலத்திலையும் எம்ஜிஆர் பேச்சுவார்த்தை நடத்தினார். கருணாநிதி ராமகிருஷ்ண ஹெக்டே பேச்சுவார்த்தை நடத்தினார். ஜெயலலிதா மேயர் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லி 2012ஆம் ஆண்டு அன்னைக்கு வந்து ஜெகதீஷ் ஷெட்டரோட பேச்சுவார்த்தை நடத்தி சம்பா சாகுபடிக்கு 30 டிஎம்சி தண்ணி கட்டாங்க. தர முடியாதுன்னு மறுத்துட்டாரு ஷெட்டர். மறுத்த பிறகு அந்த அம்மா கோபமாக வந்துட்டாங்க. அப்போ ஜெயலலிதா உட்பட, கருணாநிதி உட்பட, எம்ஜிஆர் உட்பட எல்லாரும் பேச்சுவார்த்தை நடத்தி பயனே கிடைக்கல. அப்படி இருக்கிறப்ப நான் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணுவேன்னா ஒன்று பண்ணுங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்க. டிகே சிவகுமார்கிட்ட போகாதீங்க. டிகே சிவகுமாருக்கு பாஸ் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பேர் ராகுல் காந்தி. அவர் டெல்லியில் இருக்கார், கர்நாடகாவில் இல்லை. டெல்லிக்கு போங்க, ராகுல் காந்தியை பார்த்து அரசியமைப்பு சாசனத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு வந்தீங்க, அந்த அரசியமைப்பு சாசனப்படி நியாயமாக தமிழ்நாட்டுக்கான நீர் பங்கிட்டே கொடுக்கணும். சட்டப்படி சட்டத்தை மீறுறாரு, சட்டத்தை மதிக்க மாட்டேங்கிறாரு, சட்டத்தையும் ஆட்சி வேணுங்கிறீங்க, சட்டத்தை மதிக்காமல் சண்டித்தனம் பண்ணுறாரு டிகே சிவகுமார். சித்தராமையை இறக்கி விட்டு சிவகுமார் அன்றைக்கி தான் அமர்த்திங்க முதலமைச்சரா. அதே போல் தண்ணியை கொடுப்பதற்கு சட்டத்தை பின்பற்ற சொல்லுங்க அப்படின்னு டிகே சிவகுமாரை பற்றி
ராகுல் காந்திட்ட விஜய் பேசட்டும். அப்படி ஒருவேளை நீங்க சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட மறுத்தால் நான் காங்கிரஸ் உடனான கூட்டணியை மறுபரிசீலனை பண்ணுவேன், நான் அமைச்சரை விட்டு காங்கிரஸ்காரங்களை வந்து வெளியேற்றுவேன் அப்படின்னு அறிவிங்க. குறைந்தபட்சம் அந்த நெருக்கடியை கொடுங்க. உச்சநீதிமன்றம் சொன்னா, நடுவுமன்றம் சொன்னா, காவிரி மேலாண்மை ஆணையம் சொன்னா நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு டி.கே. சிவகுமார் சொல்ல முடியும். ராகுல் காந்தி சொன்னா கேட்டுதான் ஆகணும். இதுல பொறுத்த வரைக்கும் டி.கே. சிவகுமாரா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், எல்லாருக்கும் அரசியலுங்கிறது முழுக்க முழுக்க கர்நாடகாவில் நோக்கி தான் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸோ பாஜகவோ ஆளுகிற உயரத்துல இல்லை. ஆனா கர்நாடகத்துல ஆளுகிற உயரத்துக்கு மாறி மாறி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த மாநில நலன் தான் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் பிரதானம். சொல்லப்போனா டி.கே. சிவகுமாரோட சொந்த தொகுதி கனகபுரம், அதுக்குள்ளதான் மேகதாது அணை கட்டுற இடம் வருது. இன்னும் 2 ஆண்டு காலத்துல 2028 வந்து கர்நாடகாவில் பொதுத்தேர்தல் வரப்போகுது. அந்த பொதுத்தேர்தலில் வந்து இங்க அணையை கட்டி அதை காட்டி செல்வாக்கை நிலைநாட்டி வாக்களை பெறலாங்கிறது தான் சிவகுமாரோட திட்டம். இன்னும் சொல்ல போனா விஜய் போறதை வந்து அவர் வேண்டான்னு ஏன் மறுத்தார் அப்படின்னா, அது காரணம் அங்க இருக்கக்கூடிய கர்நாடகத்தோட பாஜக தலைவர் விஜயேந்திரா, எடியூரப்பா போன்றவங்க அந்த கேஎஸ்ஆர் அணையை முற்றுகிட்டு போராட்டம் பண்றாங்க. அப்ப சிவகுமார் வந்து விஜயோட சமரசமா போயிட்டாரு அப்படின்னு அவங்க ஒரு கருத்து வாங்க பண்ணுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் அவர் உடனே அந்த பயணத்தை ரத்து பண்றாரு. அப்ப எப்படி பார்த்தாலும் டி.கே. சிவகுமார் வந்து ஒரு புள்ளி கூட தன்னோட நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்க போறதில்லை. அப்படி இருக்கப்ப தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு தான் பேசாரு ஒழிய தீர்வை பெடுத்தணும்னு நினைக்கல. நீர்வளத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டோட நீர்வளத்துறை அமைச்சர் வந்து புஷி ஆனந்த், அங்க நீர்வளத்துறை அமைச்சகம் முதலமைச்சர் சிவகுமார் கட்டுப்பாட்டிலே இருக்குது. அப்ப சிவகுமார் அங்க வந்து அவளை முனைப்போட அணை கட்டியே தீரணும், அதற்கான ஒப்புதல் பெற்றே தரணும்னு அவளை முனைப்போடு இருக்காரு. இங்க வந்து புஷி ஆனந்த் இப்போ வந்து காங்கிரஸ்க்கு வந்து நெருக்கடி கொடுக்கிறது மட்டும்தான் இதோட தீர்வா இருக்குமா? நீ சட்ட போராட்டம் எடுத்து, நீ சட்ட போராட்டம் எடுத்து, அரசியல் போராட்டம் எடுத்து, எதையுமே செய்யாம ஏன் வேஷம் போடுற? நீங்க வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது, திருவிழா போல கொண்டாடுங்கிற யாரு? புஷி ஆனந்த். ஆனா என்ன சொல்லணும், கர்நாடகா தண்ணியை விட்டுச்சு, மேட்டூர் அணை தண்ணி வந்துருச்சு, மேட்டூர் அணையிலேருந்து தண்ணி வரப்போகுது காவிரி படுகைக்கு, தண்ணி வர்றனால விவசாயிகள் வந்து திருவிழா போல கொண்டாடுங்க, நல்ல விவசாயம் பண்ணுங்க, அதான் பேசிக்கணும். ஊடகங்கள் கேட்குது இந்த மாதிரி கர்நாடகா சூழல் இருக்கு, தண்ணி தர மாட்டாங்கிறாங்க, மேகதாது அண்ணன்னு தீவிரமா போயிட்டு இருக்கு, உங்க கருத்து என்னன்னு சிரிச்சுட்டே போறாரு. வாய் திறக்கலையே, எல்லாத்துக்கும் ஆய்வு கிளம்பினாங்களே, ஏன் காவிரி படுகைக்கு போய் அந்த நெல்வெளியை வந்து அந்த 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 வயலை வந்து யாருமே ஆய்வு பண்ணல, ஏன் பார்க்கல? அப்ப முழுக்க முழுக்க ஏமாற்று, எல்லாத்தையும் நாடகம். இப்போ நீட்டு அப்படின்னா நீட்டுக்கு எதிராக வந்து ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க, நீட்டே வேண்டாம்ட்டு. இப்போ சட்டசபையில் வரிசையா ஒரு தீர்மானமா இல்லை, தமிழ்நாட்டு வந்து நீட்டுக்கு எதிராக வந்து தீர்மானம் போடுறது வந்து முறை இல்லை. ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் 2 மசோதா போட்டிருக்காங்க, அப்புறம் திமுக ஆட்சி காலத்தையும் மசோதா தீர்மானம் போடப்பட்டிருக்கு. ஒட்டு மொத்தமாக இதோடு சேர்த்தா நீட்டுக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் 3 மசோதா 3 தீர்மானம் போடப்பட்டிருக்கு. இந்த நீட் விலக்கு கோரி நம்ம தீர்மானம் மசோதா போடுறோம். எப்போ இதுக்கு வந்து உயிர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்தா உயிர் வரும். ஆனால் இங்கே ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்துட்டா இப்போ நீட்டு தடைங்கிறது சாத்தியம் இல்லை. இந்தியா முழுக்க நீட்டை வந்து விலக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு அதுக்கு ஒத்து வராது. குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுக்காக தீவிர கேட்கலாம்னா அதுக்கு வந்து இங்கே மசோதாவும் தீர்மானம் இயற்றப்பட்டு ஒப்புதல் தராமல் கிடப்பில் கிடக்குது. ஜனாதிபதி ஒற்றை மைத்துளியில் கையெழுத்து போட்டால் முடிஞ்சு. ஆனால் ஜனாதிபதி கையெழுத்து போனோம்னா பெரிய அரசியல் நெருக்கடியும் ஒரு அழுத்தமும் தமிழ்நாட்டில் உருவாகணும். இங்கே 2014 காலகட்டத்தில் பீட்டா உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் வந்து வழக்கு போடுது, ஜல்லிக்கட்டு தடை வேணும் அப்படின்னு போடுது. மிருகவதை தடுப்பு சட்டம் 1960 படி ஜல்லிக்கட்டு வந்து தடை விதிக்கப்படுது 2014. உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு, இதுக்கு மேலே சட்டபூர்வமாக எந்த வாய்ப்பும் இல்லை, முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. தமிழ்நாடு முழுக்க மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் ஒன்று திரண்டு பல லட்சக்கணக்கான பேர் போராடினப்ப அந்த தை மாதத்தில் நிகழ்ந்த அந்த ஜனநாயக புரட்சியை வந்து தை புரட்சி அப்படின்னு வர்ணிச்சாங்க. அப்படி தமிழ்நாடு முழுக்க போராடிய பிறகு ஒரு நெருக்கடி ஏற்பட்டு வேற வழி இல்லாமல் ஒரு அவசர கதியில் ஒரு மசோதா வந்து அன்னைக்கு இருந்து ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுக கொண்டு வருது. அனைத்து கட்சிகள் வந்து ஏற்குது. மிருகவதை தடுப்பு சட்டம் தமிழ்நாடு திருத்தம் 2017 அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வந்த பிறகு அந்த மசோதா கொண்டு வரப்பட்டு சரியா 7 நாளில் வந்து ஜனவரி 21 கொண்டு வரப்படுது. ஜனவரி 21 வந்து கொண்டு வரப்படுது. ஜனவரி 31 நம்ம நினைக்கிறேன் 10 நாளுக்குள்ள வந்து அன்னைக்கு ஜனாதிபதியாக இருந்த பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் கொடுத்து அதுக்கு பிறகு இந்த மிருகவதை தடுப்பு சட்டம் வந்து காளைகளுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் பொருந்தாதுன்னு விலக்கு கொடுக்கப்பட்டு சட்டபூர்வமா ஒரு அனுமதியை பெறுது. அப்ப அதே போல தமிழ்நாடு முழுக்க மாணவர்களும் இளைஞர்களும் போராடினா மட்டும்தான், ஒரு போராட்ட களமா தமிழ்நாடு மாறினா மட்டும்தான் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு அடிபணியும். வேளாண் சட்டங்களை வந்து அங்கே
திரும்ப பெற மாட்டோம், ஒரு புள்ளி கமாவை கூட திரும்ப பெற மாட்டோம்னாங்க. ஏறக்குறைய ஒரு 3 ஆண்டு காலம் தொடர்ச்சியா போராட்டம். பஞ்சாப் விவசாயிகள் வந்து பல பேர் இந்த போராட்ட காலத்திலேயே வந்து அந்த பனியில, அந்த மழையில வந்து அவங்க இறந்தே போயிட்டாங்க. நூற்றுக்கணக்கான விவசாயிகள் வந்து இறந்து போனாங்க. ஆனா பஞ்சாப் பொதுத்தேர்தல் வர்ற சூழல்ல வேற வழி இல்லாம அதை வந்து வேளாண் சட்டங்களை வந்து பாஜக அரசு திரும்ப பெற்றுச்சு. அதே போல வந்து இங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நெருக்கடியும் அழுத்தமும் உருவாகணும்னா அதுக்கு வாய்ப்பு தமிழ்நாடு போராட்ட களமா மாறணும். அதுக்கு ஆளக்கூடிய அரசு இந்த போராட்ட களத்துக்கு இந்த களத்தை வந்து தயார் பண்ணணும். ஆனா இங்க என்னன்னா கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி வந்து டெல்லியில போராட்டம் பண்ணுது. அந்த போராட்டம் பண்ற வேளையில அவங்க நீட் வேண்டான்னு கேட்கல. நீட்ல குளறுபடி முறைகேடு அதை விசாரிக்கணும். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு வந்து நிவாரணம் கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் கோரிக்கை வேற, நீட்டு விளக்குங்கிறத தாண்டி நீட்டு தடங்கிற இடத்துக்கு போறாங்க. அப்ப இந்த கோரிக்கை வச்சு போராடுறப்ப போராடக்கூடிய மாணவர்கள் மீது ஒடுக்குமுறை ஏவி விட்டது இதே தாவேக அரசு. பள்ளிக்கூடத்தை போராடுறாங்க, அங்க வந்து கல்லூரியில் போராடுறாங்கன்னா போராடுறவங்களை தேடி கண்டறிஞ்சு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைங்கிற பேர்ல கைது பண்ணுது. டெல்லியில வந்து போராட்டக்காரங்க மேல பெரிய அடக்குமுறை பாய்ச்சப்படுது. அப்ப தாவேகா கட்சி சார்பாக ஒரு அறிக்கை வருது. அறிக்கைன்னா இணைய பக்கத்தில் வருது. தாவேகா ஐடிவிங்னு ஒரு பக்கத்தில் வருது. காவல்துறைக்கும் போராட்டக்காரங்களுக்கு இடையே மோதல் அப்படின்னு வருது. அது அடக்குமுறைனோ ஒடுக்குமுறைனோ அரச வன்முறைனோ அரச பயங்கரவாதம்னோ ஒரு வார்த்தை இல்லை. காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கு இடையே தகராறு மோதல்னா சமப்படுத்தக்கூடிய வேலை தானே. இங்க போராடக்கூடியவங்க மேல ஒடுக்குமுறை ஏவி விட்டது. கடைசியில வந்து இல்லப்பா, நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அந்த போராட்டத்தை அரசை ஆதரிச்சு நடத்தணும் அப்படின்றது அரசு இந்த போராட்ட காலத்துக்கு வழிவிட்டா மட்டும்தான் நீட் விலக்கு சாத்தியப்படும். மெரினா கடற்கரையில் அன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடந்தப்ப விஜய் அன்னைக்கு கைக்குட்டைய மூஞ்ச கட்டிட்டு போய் அந்த போராட்ட காலத்தில் நள்ளிரவு வேலையில் இருந்துட்டு வந்தார். அதை பார்த்தோம். அதே போல மெரினா கடற்கரை திறந்து விடுங்க, போராட்ட களமா மாற்றி விடுங்க. மெரினா கடற்கரைக்கு வந்து போராட்டத்துக்கு தடையை வந்து 2014 அதிமுக போட்டு நம்ம இங்கே உயர்நீதிமன்றம் அங்கே உச்சநீதிமன்றம்னு அவங்க அதை உறுதிப்படுத்திட்டாங்க. ஆனால் ஒரு மாநில அரசு நினைச்சா அந்த தடையை விளக்க முடியும். இப்போ விலைக்கு போராட ஏற்பாடு பண்ணுங்க. நீட்டு விளக்கு அப்படிதான் வசப்படும். அப்போதான் மாநில சுயாட்சி காக்கப்படும். இதே தமிழ்நாட்டில் வந்து 1950 அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த சமயத்தில் வகுப்பாரி படித்தோர் இடஒதுக்கீடு வந்து ரத்து செய்யப்படுது. ஏன்னா சாதி மதம் எதன் பொருட்டும் யாருக்கும் சலுகை அளிக்கப்படக்கூடாதுன்னு அண்ணல் அம்பேத்கர் வந்து ஒரு சட்டப்பிரிவை சேர்க்கிறார். ஆனால் அதே சட்டப்பிரிவை கொண்டு வந்து இடஒதுக்கீட்டை காலி பண்றாங்க. அன்னைக்கு உச்சநீதிமன்றம் போய் அந்த சமயத்தில் அரசியலமைப்பு சாசனம் திருத்தப்படுங்கிற கோரிக்கை வச்சு தமிழ்நாட்டில் வந்து அன்னைக்கு எல்லாரும் போராடினாங்க. பெரியாராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், காங்கிரஸ்காரங்களாக இருக்கட்டும், காமராசர் தான் வலியுறுத்தார் நேர்கிட்ட. அப்படி எல்லாரும் போராடி வலியுறுத்தி முதல் முறையாக இந்தியாவோட அரசியலமைப்பு சாசனம் திருத்தப்பட்டு வகுப்பாரி பிடித்தம் வந்து காக்கப்படுது. அதே போல இங்கே இந்திக்கு எதிராக போராட்டம் நடந்தப்ப தமிழ்நாட்டில் பற்றி படர்ந்த மாணவர்களின் போராட்டம் தான் இந்தியை வந்து தமிழ்நாட்டில் வரவிடாமல் தடுத்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் பல மாநிலங்களையும் காப்பாற்றி விட்டுச்சு. அப்ப அனுமதிக்கப்பட்ட சட்டபூர்வமான போராட்டம்னா அரை நாள், ஒரு நாள், ஒரு கட்சி நடத்தலாம், இயக்கம் நடத்தலாம். மக்களின் போராட்டங்கிறது அது பூர்வாங்கமான கால வரையறை இல்ல. அந்த போராட்டங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா அது இப்ப இவங்க ஆளக்கூடிய தாவேக அரசுக்கே வந்து பிரச்சனையா முடிஞ்சிடும் அப்படின்ற பயத்தினால என்ன பிரச்சனை அதை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்களா? இல்ல இப்ப இங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிரும். சட்ட ஒழுங்கு இப்ப என்ன இருக்குது? சட்ட ஒழுங்கு இன்னைக்கு செய்தியை பார்க்கலாம், கோயம்புத்தூர்ல அடுத்தடுத்து 5 கொலை. சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆட்சி கிடைக்க கூட இன்னைக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு 356 சட்டப்பிரிவை பயன்படுத்தி ஒரு ஆளுநர் வந்து ஆட்சி கிடைக்கலாம் இன்னைக்கு வாய்ப்பே கிடையாது. முடிஞ்சு போச்சு. அப்ப இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி நெருக்கடி உருவாகிறத, பாஜகவுக்கு தேவையில்லாமல் அழுத்தம் உருவாகிறத தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தாவேக அரசு விரும்பல. அதான் யதார்த்தம். பாஜக வந்து அப்ப அவங்க வந்து மறைமுகமா ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. கூட்டணின்னு சொல்றதை விட பாஜகவுக்கு விஜய் வந்து பயப்படுறாரு, 100 விழுக்காடு பயப்படுறாரு. இங்க திமுக கடந்த காலத்துல வந்து தமிழ்நாட்டில் பாஜக இருக்குன்னு பேசுவாங்க, மிக வீரியமா பேசுவாங்க. ஆனா டெல்லி போனா அவங்க நிலைப்பாடு மாறிடும். தமிழ்நாட்டில் வந்து பாஜக எங்கள் ஸ்வீட்டு, தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து பாஜக ஒழிகன்னு முழக்க மாட்டாங்க. டெல்லிக்கு போறப்ப ஐயா டிஆர் பாலு வந்து பாஜக எங்கள் ஸ்வீட் எனிமீஸ்னர். இங்க வந்து நெல்லையில தூத்துக்குடியில் வந்து தண்ணி மழை வெள்ளம், அந்த சமயத்துல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து தண்ணி தரல, இது நிதி தரல அப்படின்னு கேட்டு கடுமையா பேசுறாரு. உங்க அப்பா வந்து சொத்தானு இருக்கிறார் உதயநிதி. ஆனா டெல்லிக்கு போன டிஆர் பாலு ஒரு நிதியமைச்சர் போய் வெள்ள காலத்தை பார்வையிடுறது பெரிய விஷயம், அதனால வந்து அது போற்றத்தக்கது அப்படின்னு டிஆர் பாலு வந்து அங்க புகழ்ந்து பேசுறாரு. இங்க வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை வந்து கொண்டு வரலன்னு பேசுறாங்க. அங்க போன டிஆர் பாலு வெள்ளி தட்டில் வச்சு 11 மருத்துவக் கல்லூரியை மோடி கொடுத்தான்னு பேசுறாங்க. அப்ப இங்க ஒரு நிலைப்பாடு, அங்க ஒரு நிலைப்பாடு, இரட்டை நிலைப்பாடு. தமிழ்நாட்டில் வாக்கரசுக்காக பாஜக நாடகம், டெல்லிக்கு போனா அதிகாரத்தோடு ஒத்து போற போக்கு. இப்படி வந்து திமுக வந்து இரட்டை வேடம் போடும். இங்க வந்து எதிர்க்கும், அங்க ஆதரிக்கும். ஆனா தாவேகா பொறுத்த வரைக்கும் ஒரே வேடம் தான், அங்கேயும் ஆதரவு, இங்கேயும் ஆதரவு. பாஜக கோயம்புத்தூருக்கு மதுரைக்கு மெட்ரோ கிடையாதுங்குது.
இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு மெட்ரோ கொடுத்து மாற்று பார்வை மாற்று கருத்து இருக்கு. ஆனால் மெட்ரோ வந்து ஆதரிக்கக்கூடிய அரசு தான் தாவேக அரசு. கிண்டி மெட்ரோவில் வந்து இந்த கோட் சுட்டை போட்டுக்கிட்டு அப்படி நடந்து வந்தார், கம்பீரமாக நடந்து வந்தார். அப்போ கோயம்புத்தூருக்கு மதுரைக்கு மெட்ரோ கூடாதுன்னு சொல்லுது. இதை தாவேக அரசு ஏற்கிறதா இல்லை வந்து சரின்னு சொல்லுதா இல்லை எதுக்குதா? எந்த கேள்விக்கும் எந்த பதிலும் கிடையாது. அப்ப பின்னாடி பாஜக இருக்காங்க அப்படின்ற பேச்சு பின்னாடி பாஜக இல்ல, பாஜக விரும்புகிற ஆட்சி நடக்குது. பாஜகவோட மறைமுக ஆட்சி, இணக்கமான ஒரு போக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இயல்பான போக்கு இல்லைங்க. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இருக்கு நெல்லையில. மனோன்மணியம் சுந்தரனார் தான் தமிழ் தாய் வாழ்த்தை எழுதுனது. அப்ப அவர் பேர்ல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலேயே தமிழ் தாய் வாழ்த்து 3வது தள்ளப்படுது. அதை யார் பண்ண சொன்னாங்கன்னா துணைவேந்தர் சந்திரசேகர் சொல்றாரு, ஆளுநரோட உத்தரவுன்னு. ஆளுநருக்கு எதிராக ஒரு வார்த்தை வாய் தந்து பேசுறாரு. நான் குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டேன், ஆளுநரா ஆளு பரோட்டா போடு, ஏன் போட மாட்டேங்கிற? இங்க இது நாள் வரைக்கும் வந்து ஒரே ஒரு நாட்டு பண்ணு தான், ஜனகன மனகதிக்கு நாட்டு பண்ணு தான். இப்போ 2வது ஒரு நாட்டு பண்ணை வந்து கொண்டாந்து திணிக்கிறாங்க. இவ்வளோ வசதி இல்லாமல் இந்த வந்தே மாதரங்கிற பாடல். பாஜக பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம், ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே வரி, ஒரே இராணுவ தளபதி, ஒரே பொது விநியோகம், ஒரே உணவு சந்தை, ஒரே உரம்னு எல்லாத்தையும் ஒற்றுமையும் எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்துகிற பாஜக நாட்டு பொண்ணை 2ஆ வைக்குது. அப்போ அதை கேள்வி எழுப்பணுமா இல்லையா? எதுக்கு 2வது நாட்டு பொண்ணு? எதுக்கு? வந்தே மாதரங்கிற பாடல் இந்து மத சார்பு கொண்டது. மத சார்பற்ற நாட்டுக்கு மத சார்புள்ள அந்த பாட்டை வந்து கொண்டாந்து நாட்டு பொண்ணா வைக்கக்கூடாது. விரும்புறவங்க பாடிட்டு போட்டோம், கட்டாயப்படுத்தக்கூடாது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் செயல் வந்து கண்டிக்கத்தக்கதுன்னு மத சார்பற்ற சமூக நீதி என்று சொல்லக்கூடிய தாவேகாவோட தலைவர் பேசணுமா இல்லையா? ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசல, எதையுமே அவர் கேட்கலையே. பாஜக எந்த இடத்துல எடுத்தாரு? ராகுல் காந்தியை வந்து அவங்க போராட்ட காலத்திலேருந்து அப்புறப்படுத்துறாங்க காவல்துறை. அதுக்கே அடுத்த நாள் மதியம் தான் அறிக்கை வருது, விடலாமா இல்லையான்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சு கடைசி அறிக்கை வருது. இப்படி பாஜக எதிர்ப்புங்கிறத வந்து தமிழ்நாட்டில் நீடித்து போக செஞ்சது வந்து தாவேகா முழுக்க முழுக்க சமரசம் பண்ணிட்டாங்க. எந்த உழைப்பையும் செலுத்தாம உச்சாரணை கொம்பளை கொண்ட உயரத்தை கொண்ட தமிழ்நாட்டு மக்களை அமர வச்சதால அவருக்கு வந்து தலைக்கு ஏறிச்சு மிகப்பெரிய தலைக்கணமும் ஆணவமும் அகம்பாவமும் அகந்தையும். 6 மாத காலம் எதிர்கட்சிகளை வந்து தாவேகா விமர்சிக்க கூடாதுங்கிறது சட்டம், ஒரு மரபு, ஒரு மாண்பு. அது நீங்க பெருந்தன்மை நடந்துக்கிட்டா, நீங்க மாண்போடு நடந்துக்கிட்டா அது கிடைக்கும். நீ சட்டமன்றத்தில் போய் என் சைகை பண்ற, எதுக்கு பண்ற? அந்த சைகையை கொண்ட திரைப்படத்தில் முதல் காட்சியை வைக்கிறனா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தான். அவர் மாண்பை கடைபிடிக்க மாட்டார், அவர் திமிரெடுத்து ஆடுவார். ஆனா எல்லாரும் மாண்பை கடைபிடிச்சு 6 மாத காலத்துக்கு அமையாது. சிங்கப்பெண் அதிரடிப்படை பேர் நல்லா இருக்கு, ஆனா எந்த அதிகார வலிமையும் இல்லை. மதுவிலக்கு தாவேகாவின் கொள்கை முடிவு இல்லை. இன்னும் சொல்ல போனா மதுவை தனியார் மயப்படுத்துறாங்க. திமுக அதிமுக செய்ய தயங்கிய விஷயத்தை கூட எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாம கூச்ச உணர்ச்சியும் இல்லாம தாவேகா செய்யும். அதனால தமிழ்நாடு பார்க்காத கந்தரவு போல ஆட்சியை தான் இந்த வரக்கூடிய காலம் இருக்க போது. இரங்கல் சொல்லல, முதலமைச்சர் இரங்கல் சொல்லலன்னு சபரிமன் ஒரு தம்பியோட குடும்பத்தா சொல்றாங்க. உனக்கு என்ன அவ்வளவு அகந்த, அவ்வளவு அகம்பாவும்? இரங்கல் அறிக்கைன்னு விடுறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் விடல? லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்க. ஜனநாயகன் பட்டத்துக்கு கள்ளச்சந்தையில விற்கப்பட்ட இல்லையா? அந்த கட்டணத்தை தாண்டி ₹1 காசு கூட கொடுத்து பார்க்காத. எவனாவது வந்து கூடுதலா காசு கேட்டான்னா சட்டையை பிடிச்சிக்கன்னு சொல்லணும் தானே. லஞ்சம் ஒழிஞ்சிருச்சு, ஊழல் ஒழிஞ்சிருச்சு. காசை வாங்கிட்டு உச்சியானது காசை வாங்கிட்டு தான் வேட்பாளரே போட்டாங்க. விஜய் வந்து 5 ஆண்டு காலம் முழுமையாக இந்த அதிகாரத்தை பாருங்க உட்கார்ந்தா தான் எவ்வளவு பெரிய மோசமான ஆட்கள்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துக்கங்கிற அந்த தெளிவும் புரிதலும் வரும். இடத்துல ஆட்சியை கிடைச்சிட்டாங்கன்னா மேடல போய் ஒப்பாரி வைப்பாரு. எந்த உழைப்புமே போடாம நம்ம முதலமைச்சர் ஆகிட்டோம், அதே போல பிரதமர் ஆக்கிட மாட்டாங்களா அப்படின்னு